ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சமையல் ஸ்டுடியோ. தமிழ் சமையல் ஸ்டுடியோவில் சுவையான இட்லி தோசையோடலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான வெங்காய சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் சமையல் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே 4 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே 10லேருந்து 15 பல் பூண்டை தோல் உரித்து சேர்த்துக்கலாம். இந்த பூண்டு நல்லா வதங்கட்டும். பூண்டு நல்லா வதங்கின உடனே இதில் நான் இப்போ 200 கிராம் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த வெங்காயத்தை நல்லா வேக விடலாம். இந்த வெங்காயம் நல்லா பொன்னீர் ஆகிற வரைக்கும் வேக விடுங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விடலாம். ஆறுனதுக்கப்புறமா எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ சட்னியை தாளிக்கிறதுக்கு 2 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம். வத்தல் 1 கிள்ளி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நாம் அரைச்சி வச்சுருக்கிற அந்த சட்னியை சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சுவையான வெங்காய சட்னி தயாராகிருச்சு. ரொம்பவும் சிம்பிளாக பண்ணிடலாம். இட்லி தோசையோடலாம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் சமையல் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.